محمدا رسول أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளில் மிகவும் மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படக்கூடிய புதுமைகள் அப்புதுமைகள் அத்தனையும் பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி கொண்டவனாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவிலே நாம் முன்னறிவிப்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளில் சோதனைகள் என்ற ஒரு பகுதியை மிக சுருக்கமாக நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதில் நிறைய முன்னறிவிப்புகள் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. சுருக்கமான சில செய்திகளை மாத்திரம், தெளிவாக சொல்லப்பட்ட சில செய்திகளை மாத்திரம் நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். ஏன் இந்த தலைப்பு இடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்று நாம் நம்முடைய சமூகத்திலே பல உபதேசங்களாக இருக்கலாம்,
அல்லது பொது மனிதர்களுடைய வார்த்தைகளில் நாம் பார்க்கலாம். எதை எடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்ததை போன்றே எங்களுடைய சமூகத்தில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய சில செய்திகளை பார்க்கிறோம். விசேஷமாக நாம் சொல்லுவதாக இருந்தால், இவ்வாறான வார்த்தைகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு இது சம்பந்தமான அறிவு இருக்கிறதா, இதை பற்றி அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்களா, படித்திருக்கிறார்களா என்று கேட்டால், அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, நாமெல்லாம் கேட்ட செய்திகள், நாம் அங்கே கேட்டோம், இங்கே கேட்டோம், வாசித்தோம் என்று சொல்லி இப்படியே பல செய்திகளை முன்னறிவிப்புகள் போன்று, மறுமையின் அடையாளங்கள் போன்று சொல்லக்கூடிய முக்கியமான சூழல்களை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்புகள் என்று சொல்லுகிற நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய சோதனைகளை ரசூலுல்லாஹ் மிக இலகுவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான சில செய்திகள் எப்படி என்றால், எங்களுக்கு அது சோதனைகளாகவோ அல்லது ஒரு பெரிய பாரதூனமான ஒரு விடயமாகவோ நாம் கருதாவிட்டாலும் கூட அது எந்த அளவுக்கு பயங்கரமானது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதகாரபு ஸமான், மறுமை நெருங்கிவிட்டது என்று சொன்னால் காலம் சுருக்கப்பட்டுவிடும், காலங்கள் சுருங்கிவிடும். காலங்கள் சுருங்குவது மட்டுமல்லாமல் வயுக்பதுல் இல்ம், இல்ம் கைப்பற்றப்படும், அதாவது அறிவு என்பது உயர்த்தப்பட்டுவிடும். அறிவாளிகள் மரணிப்பார்கள். அதனால் அந்த இல்ம் என்பது சரியான தெளிவான இல்ம் அப்படியே குறைந்து கொண்டே செல்லும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வதல்ஹருல் ஃபிதன், நிறைய குழப்பங்கள் உருவாகும். வயுல்கஷுஹ், கஞ்சத்தனம், அதிகமாக கஞ்சத்தனம் சமூகத்திலே காணப்படும். வயக்துருல் ஹரஜ், அதிகமாக ஹரஜ் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹரஜ் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கத்ல், கொலை என்றார்கள். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சோதனைகள், இவ்வாறு ரசூலுல்லாஹ் செய்த இந்த முன்னறிவிப்புகள் எங்களோட வாழ்க்கையில் சோதனைகள் தான், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விடயம்தான். ஆனால் நாம் யாரும் அதனை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நேரம் சுருக்கப்படுவது என்பது எங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் சரியான முறையில் செய்ய முடியாத அளவுக்கு, நாம் திட்டமிட்டு ஒரு விடயத்தை செய்து கொள்வதற்கு முடியாத அளவுக்கு எங்களுடைய நேரம் சுருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் எந்த அளவுக்கு சுருக்கப்படும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு செய்தியிலே சொல்லுகிறார்கள், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போலும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போலவும், ஒரு வாரம் ஒரு நாளை போன்றும், ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் போன்றும் சுருக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இன்று நாங்கள் ஜும்ஆ தொழுகைக்காகவே இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அடுத்த ஜும்ஆ வருகிற பொழுது நாம் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், நான் நேற்று தான் ஜும்ஆ தொழுத மாதிரி இருக்கிறது, நேற்று தான் வெள்ளிக்கிழமை கடந்து சென்ற மாதிரி இருக்கிறது என்ற ஒரு பேச்சை நாங்கள் பேசுவோம். ஆனால் இது யாருக்குமே எங்களுக்கு தெரிகிறது இல்லை. இது எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு வாரத்தையும் மிக சீக்கிரமாக, ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நான் கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், மறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் எதை சம்பாதித்திருக்கிறேன், மறுமைக்காக, மறுமையின் நிரந்தர வாழ்க்கைக்காக நான் எதனை தேடி வைத்திருக்கிறேன். சில வேலைகளில் பாருங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஃபர்தான தொழுகை தவறிடும், எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. அந்த அசர் தொழுகையோ அல்லது லுஹர் தொழுகையோ அல்லது ஏதாவது ஒரு 5 நேர தொழுகையில் ஒரு தொழுகை தவறிவிட்டால் எங்களுக்கு அதை பற்றியான எந்த வரியுமே இல்லை, அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் அப்படியே சும்மா இருந்துருவோம். ஆனால் மறுமையில் நாங்கள் இது சம்பந்தமாக விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வு கூட இல்லாத அளவுக்கு அந்த நேரம் சுருக்கப்பட்டு, அந்த நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை சரியான முறையில் செய்து கொள்வதற்கு முடியாத அளவுக்கு நேரம் சுருக்கப்பட்டிருக்கிறது. இபாதத்துக்களில் நேரங்கள் நாங்கள் ஒதுக்குறது குறைவாக இருக்கிறது. சில நேரங்கள் மணித்தியாலங்கள் அப்படியே தான் இருக்குது. ஒரு மணித்தியாலம் என்றால் 60 நிமிடங்கள், 24 மணித்தியாலங்க ஒரு நாள், இது அப்படியே தான் இருக்கிறது, மாறல்ல. ஆனால் அதில் உள்ள பரக்கத் எடுபட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் எங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனை இல்லையா என்று சிந்தித்து பாருங்கள்.
எங்களோட வீட்டுக்குள்ளே, எங்களோட குடும்பத்தில், எங்களோட வியாபாரத்தில், எங்களோட வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாத அளவுக்கு காலம் சுருக்கப்பட்டிருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்த ஒரு விடயம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வயது சென்று இப்போ சில வேளைகளில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி என்று தொடங்கினவங்க இப்போ அந்த 2025ஆம் ஆண்டு முடிகிற கட்டத்தில் இருக்கிறோம். எவ்வளோ வேகமாக இந்த ஒரு வருடம் சென்றிருக்கிறது. நாம் என்ன செய்திருக்கிறோம்? எங்களோட வாழ்க்கையில் நாம் எதை செய்திருக்கிறோம்? இதை பற்றி சிந்திப்பதை தவிர்த்து நாம் சும்மா ஏதாவது ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு, இல்லாட்டி யாருக்காவது ஒரு கதை சொல்வதற்கு, இல்லாட்டி யாருக்காவது ஏதாவது ஒரு தகவலை கொடுக்கறதுக்காக வேண்டி இதெல்லாம் மறுமையின் அடையாளம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். அதற்கான சில காரணங்கள் பின்னால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் அடுத்ததாக சொன்னது என்ன தெரியுமா? இல்ம் அப்படியே இல்லாமல் செய்யப்படும். இல்ம தூக்குறதில்லை. அல்லாஹு தஆலா படித்த ஆலிம்களிடமிருந்து அவருடைய உள்ளங்களில் இருந்து இல்மை தூக்குறதில்லை. அவர்களை அல்லாஹு தஆலா அவன் பக்கம் அழைத்து விடுவான். நல்ல நல்ல தெளிவான அல்லாஹுடைய வேதத்தையும் நபி அவருடைய சுன்னாவையும் சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறைகளில் தெளிவாக முன்வைக்கக்கூடிய ஆலிம்கள் மரணித்து போய்விடுவார்கள். அண்மை காலங்களில் எத்தனை ஆலிம்கள் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இப்படி ஆலிம்கள் மரணிக்க செய்யப்படுவதன் மூலமாக இல்ம் அப்படியே இல்லாமல் போயிடும். சும்மா வாரவங்க போறவங்க சொல்லுவாங்களே, கம்பெடுத்தவெல்லாம் வேட்டைக்காரன் அப்படின்னு. இது மாதிரி எல்லாருமே என்ன செய்கிறது? எனக்கு தெரியுங்கிற மாதிரி நிறைய செய்திகளை சொல்லுவார்கள். அதனால் நடக்கக்கூடிய விளைவுகள் ஏராளம் சகோதரர்களே. இல்ம் இல்லாமல் போவது என்பது மிகப்பெரிய ஒரு சோதனை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்கக்கூடிய மிக மோசமான சூழல்களை பார்க்கிறோம். அண்மை காலங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்கள் சம்பந்தமாக வந்த சில தகவல்களை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா என்பதை எடுத்துக்கொண்டே காலம் முழுக்க அதை ஓட்டி சென்றதை பார்க்கிறோம். அதற்கு சொன்ன கதை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அவருடைய பெற்றோர்களை உயிர்ப்பித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மன்னிக்க செய்தான் என்ற ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். எங்கிருந்து தகவலை பெற்றோம்? இந்த தகவல் எங்களுக்கு எப்படி தெரியும்? இது இல்ம் இல்லாம ஒரு மடத்தனமான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாவது கூட இல்லை. அப்படி இருக்கிற நிலைமையில் இப்படியான ஒரு தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இல்ம் உயர்த்தப்பட்டுகிறது, ஆலிம்கள் மரணிக்கிறார்கள். எங்களை விட்டு அந்த ஆலிம்கள் அவர்கள் மரணித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மடையர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கற்பதும் இல்லை, நாம் அதற்காக வேண்டிய நேரம் ஒதுக்குவதும் இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை சகோதரர்களே. அதே போல ஃபித்னாக்கள், எத்தனை வகையான ஃபித்னாக்களை பார்க்கிறோம். இப்பொழுது கூட ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அந்த காட்சியில் என்ன தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் இசையை போட்டு கிழக்கு மாகாணத்தில் ஒரு பாடசாலையில் மாணவர்கள் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஆடை என்னென்றால் ஹிஜாபும் ஹபாயாக்களும் இந்த சௌபுகளையும் போட்டு அவங்க கிட்டார் போன்றவை எல்லாம் எடுத்து ஆடி அவர்கள் ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஃபித்னாக்கள். அதே போன்று ஆண் பெண் கலப்பு. இன்று பாடசாலை மேலதிக வகுப்புகள் என்ற அடிப்படையில் எங்களோட பெண் பிள்ளைகள் பாதைகளிலே சுற்றித் திரியக்கூடிய ஃபித்னாக்கள் இல்லையா? இப்படி எத்தனை வகையான ஃபித்னாக்களை பார்க்கிறோம். பாதுகாப்பான மஹரமியத்தான அந்த பாதுகாப்போடு எத்தனை பிள்ளைகள் பாடசாலை அவர்கள் வகுப்புகளுக்கு செல்கிறார்கள். இவ்வாறான எத்தனையோ சோதனைகளை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய ஈமானுக்கு வந்த சோதனைகள் கிடையாதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கஞ்சத்தனம் சமூகத்திலே பெருகி இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னைக்கு பாருங்க, கஞ்சத்தனம் என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் எங்களுக்கு அது விளங்காது, நாங்கள் கொடுக்கிறோம் தானே என்று நாம் சில நேரங்களில் யோசிப்போம். இன்று ஜகாத் என்பதற்கு எங்களால் கொடுக்க முடியும், அல்லாஹு தஆலா எவ்வளவு நாம் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை வைத்திருக்கிறானோ அந்த அளவை கொடுப்பதை தாண்டி நாம் கேளிக்கைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் வீண்களுக்குமாக எத்தனை வகையான செலவுகளை செய்கிறோம். ஏழை மக்களுடைய உணவுகளுக்காக, நாம் சமுதாயத்துடைய நல் எழுச்சிகளுக்காக செலவு செய்வதை தாண்டி அனாச்சாரங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் எங்களை பிரபலியப்படுத்திக் கொள்வதற்கும் எங்களுடைய வியாபாரங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் செலவு செய்யக்கூடிய செலவுகளை சிந்தித்து பாருங்கள்.
நாம் அந்த பக்கத்துக்கு செய்கிறோம். ஆனால் எங்களிடத்துல கஞ்சத்தனம், யாருக்காவது நாம் ஜகாத்து கொடுக்கணும் அல்லது சதக்கா கொடுக்கணும் என்று சொன்னால் எங்களுடைய மனசில் பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அண்மையில் ஒரு சகோதரர் கேட்கிற பொழுது சொல்லுகிறார், என்னுடைய சகோதரனுக்கு நான் கடன் கொடுத்து கொடுத்து திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய வட்டியை என் சகோதரனுக்கு கொடுக்கலாமா? வங்கி கணக்கில் இருக்கும் காசை அல்ல, அதற்காக வந்த வட்டியை என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுக்க முடியுமா என்று கேட்கிற அளவுக்கு எங்களோட சமூகத்தில் இவ்வாறான நிலைமைகள் பரவி இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக எங்களோட சமூகத்தில் நிறைய மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எல்லோரும் இதில் குற்றவாளிகள் கிடையாது. ஆனால் இது என்னென்றால், இது மறுமை ரசூலுல்லாஹ் அறிவித்த இந்த அடையாளங்கள், இந்த சோதனைகள் வந்துதான் ஆக வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த முன்னறிவிப்பு என்ன தெரியுமா? கொலை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலங்களுக்கும் கேள்விப்படக்கூடிய மெசேஜ் என்ன? கொலை. இனம் தெரியாதவர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார், சுட்டு கொலை செய்யப்பட்டார். நேற்று முந்தின நாள் கூட கொலை, தற்பொழுதும் கூட கொலைகள் நடந்து கொண்ட வண்ணமே இருக்கின்றன. பலஸ்தீன் மண்ணை எடுத்து பாருங்கள். அந்த சிறுவர்கள், அந்த சிறார்கள், இந்த உலகத்தையே சரியான முறையில் காணாத பிள்ளைகள், அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கொன்றவனுக்கும் காரணம் தெரியாது நான் ஏன் கொன்றேன் என்று, கொலை செய்யப்பட்டவனுக்கும் காரணம் தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று. இப்படியான ஒரு ஃபித்னா வரும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பல்வகையான சோதனைகள் இருக்கின்றன. இது மட்டும்தான் சோதனைகளா என்றால் இந்த சோதனைகள் மட்டுமல்ல. இவைகளையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் மறுமை வருகிற பொழுது வரத்தான் வேண்டும் என்பதை அடிப்படையாக சொன்னார்கள். இன்னொரு செய்தியிலே பாருங்கள், அல்லாஹு தஆலா ஏன் இந்த சோதனைகளை முஃமின்களுக்கு, இந்த சோதனைகளின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பொறுமையாக இருந்து அறிவோடு அதனை நாம் பார்த்து அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளின் அடிப்படையில் எங்களோட காரியங்களை நாம் அமைத்து கொண்டால், அந்த சோதனைகள் எங்களுக்கு வருகிற பொழுது நாம் பொறுமையாக இருந்து இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்தால் நிச்சயமாக அதனுடைய கூலி மிகப்பெரியது என்பதனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்ன இலமல் ஜஸா மஅ இலமில் பலா. சோதனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கூலியும் வெகுமதிகளும் அதிகமாகவே இருக்கும். அவர்களுக்கு சோதனைகளுடைய அந்த அளவின் அடிப்படையிலே அவர்களுக்கு கூலிகளும் அதிகமாகவே கிடைக்கும் என்பதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ஒரு சமூகத்தை விரும்பி விட்டான் என்று சொன்னால் அவர்களை சோதிப்பான். ஒரு சமூகத்தை அல்லாஹ் விரும்பிட்டான் என்றால் அவர்களை சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹுர் ரிதா. அல்லாஹு தஆலா யார் அவர்களை பொருந்தி கொண்டான் அவனுடைய ரிதா, அந்த பொருத்தம் அவர்களுக்கு கிடைத்து விடும். ஒமன் சஹித. அல்லாஹ் யாரை கோபித்து விட்டானோ ஃபலஹு சஹ்த். அல்லாஹ்வுடைய கோபம் அவனுக்கு இருக்கிறது என்பதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிகமாக ஒரு மனிதன் சோதிக்கப்படுகிறான் என்றால் சில நேரங்களில் நோய்களால் சோதிக்கப்படலாம், சில நேரங்கள் மரணங்களால் சோதிக்கப்படலாம். குடும்பங்கள் எந்த நேரமும் மையத்தாக இருக்கும், எந்த நேரமும் நோயாக இருக்கும், எந்த நேரமும் பிரச்சனையாக இருக்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களாக பிரச்சனைகளை தேடிக்கொண்டு நாங்களாக பிரச்சனைகளுக்குள் விழுந்து கொண்டு இது இறைவன் தந்த சோதனை என்பதல்ல. நாம் நல்ல முறையில் நடந்து நேர்மையாக வாழ்ந்து இவ்வாறான வாழ்க்கை வாழுகிற பொழுது வரக்கூடிய சோதனைகள் என்று சொன்னால், பிரச்சனைகள் என்றால் எங்களுடைய வீடுகளில் மரணங்கள் என்றால், நோய் என்றால், அல்லாஹு தஆலா அந்த மனிதனை சோதிக்கிறான், அவனை நேசிக்கிறான். அவன் அதிலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலியை எதிர்பார்க்கிறான் என்றால் அவனுடைய கூலி மகத்தானது என்பதனைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சோதிப்பது என்பது நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது. இன்றைக்கு மாற்று சமூகத்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தை மறுப்பவர்கள் எல்லாம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த சோதனையுமே இல்லையே, நாங்கள் ஏன் சோதிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி நாம் யோசிக்கலாம். சகோதரர்களே, அல்லாஹுடைய சுன்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் அதிகமாக யாரை விரும்புகிறானோ அவர்களை அதிகமாக சோதிப்பது தான் அவனுடைய சுன்னா. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் நபிமார்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள், அவர்கள் தான் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டார்கள்.
அந்த சோதனைகள் ரசூலுல்லாஹ் நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள். அதற்கு அடுத்ததாக சாலிஹீன்கள், அதற்கடுத்த அந்தந்த கட்டத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சுன்னா. ஏனென்றால் அதிகம் சோதிக்கப்படக்கூடிய மனிதன், ஈமான் உள்ள ஒரு மனிதன் அதிகமாக சோதிக்கப்படும் பொழுது அவன் இறைவனை பற்றிய சிந்தனையை உள்ளத்தில் ஏற்படுத்துவான். நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுண்டா, ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு இல்லைண்டா நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோட பாட்டில் நாங்கள் போயிட்டு இருப்போம். நோய் இல்லை, எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நாங்கள் சொல்லியே இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இறைவனை பற்றிய சிந்திக்கக்கூடிய அந்த கட்டம் என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா எல்லாம் நல்ல வசதியோட வாய்ப்போடு இருக்கிறோம். எப்பயாவது ஒரு முசீபத், ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுகிறோம். யா அல்லாஹ்னு கையை தூக்குறோம். பிள்ளை நோயில் இருக்குது என்றால் யா அல்லாஹ்னு நாங்கள் பிள்ளைய அல்லாஹ் கிட்ட சொல்றோம், யா அல்லாஹ் என்ன பிள்ளையோட நோயை குணப்படுத்து. வீட்டில் ஒரு பிரச்சனையை லேசாக்குன்னு சொல்றோம். வியாபாரத்தில் பிரச்சனையா சொல்லுகிறோம். எனவே சோதனைகளை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹுடைய சுன்னா. அந்த சுன்னாவில் நானும் நீங்களும் வெற்றி அடைய வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சோதிக்கிற இந்த சோதனைகளின் பொழுது நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பல்வகையான செய்திகள் இருக்கின்றன. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பான சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா திருமறையில ஏன் எங்களை சோதிக்கிறான் என்பதனை சொல்லுகிற பொழுது அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், மலக்குமார்களை, ஈமானுடைய எல்லா விடயங்களையும் நம்பி இருக்கிறோம் தானே. நாங்கள்லாம் முஃமின்கள் என்று சொல்றோம் தானே. நாங்கள் ஈமானுடைய விஷயத்தில் எந்த விதமான குழப்பமும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுகிறோம் தானே. இப்படி இருந்துவிட்டால் நாம் சோதிக்கப்பட மாட்டோம் என்று நினைத்தால் அதுதான் என்னுடைய உங்களுடைய பிழை. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், எவர்கள் அல்லாஹுவை விசுவாசித்து அஹஸிபன் நாஸ யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, நாங்கள் நம்பிட்டோம் என்று எவர்கள் சொல்லி அவர்கள் சோதிக்கப்பட மாட்டோம் என்று எவர்கள் நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வியா கேட்டுட்டு என்ன சொல்றான் தெரியுமா? வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் நாம் நிச்சயமாக சோதித்தோம். எப்படி சோதித்தோம் தெரியுமா? ஃபயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபின், யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்பதனை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்கு பாஸ் பண்ணணுமே, அதற்காகத்தான் அந்த சோதனை என்று அல்லாஹ் சொல்றான். உண்மையான ஈமான் யாருகிட்ட இருக்குது? உண்மையான ஈமான் அல்லாஹுவை பற்றி, மலக்குகளை பற்றி, வேதங்களை பற்றி, அல்லாஹுடைய ஈமானுடைய அம்சங்களிலே ஒரு முஃமின் எப்படி நம்பி இருக்கிறான் என்ற அந்த ஈமானிய தரத்தை பரிசோதிப்பதற்கு, அதனை உண்மைப்படுத்துவதற்குத்தான் இந்த சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாருமே முஃமின்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? 5 நேரமும் தொழுகிற விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்திச்சு பாருங்க. எங்களோட வாழ்க்கையில் அந்த 5 நேர தொழுகையும் சரியாக இல்லை என்றால் நாம் வெறுமனே ஈமான் என்று சொல்லுவதை வாயினால் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் மாத்திரமே தவிர, ஈமானுடைய 2-3 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று நம்புறது, மொழிகிறது, எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. இந்த நடைமுறைப்படுத்துதல் என்பதுதான் அன்பான இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதனை உண்மைப்படுத்தக்கூடியது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹு தஆலா இரக்கமானவன், அதே போன்று பாவிகளை தண்டிப்பான் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலாவை நாம் வணங்க வேண்டும், அவன் சொன்னவற்றை செய்ய வேண்டும், ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கல்களை தவிர்த்து நடக்க வேண்டும் என்ற இந்த விடயத்திலே நாம் செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தையும், அவன் சொன்ன விதத்தில் நடக்காவிட்டால் நாம் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடியவன் யார் என்றால் உண்மையான முஃமின். அந்த நம்பிக்கை அவன் செயல்பாடாக வெளியே வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சோதிப்போம் என்று சொல்லுகிறான். இந்த சோதனைகள் அன்பான இஸ்லாமிய உறவுகளே சாதாரணமானது கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எனக்கு செல்வத்தை தரல, எனக்கு வசதி வாய்ப்பை தரல, அல்லாஹ் எனக்கு நல்ல மனிதர்களை தரவில்லை, வாய்ப்புகளை தரவில்லை, நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கல, இப்படியெல்லாம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று சொல்லுவார்கள். அது ஒரு வகையான சோதனை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வனபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், உங்களை நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை சோதிப்போம். உங்களை நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதிப்போம். அது உங்களுக்கு ஃபித்னாவாக இருக்கும்.
வ இலைனா துர்ஜஊன், நீங்க எங்களிடத்தில் தான் திரும்பி வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். செல்வங்களை தந்தும் சோதிப்பான், செல்வங்களை எடுத்தும் சோதிப்பான், பிள்ளைகளை தந்தும் சோதிப்பான், பிள்ளைகளை தராமலும் அல்லாஹ் சோதிப்பான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சோதனையை தருவது என்பது அவனுடைய சுன்னா என்பதனை மாத்திரம் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை தந்திருக்கிறானா, அந்த நிஅமத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா பிள்ளை பேரை தந்திருக்கிறானா, எப்படி நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை நீங்கள் எவ்வாறு ஆளாக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வாறு கற்பிக்க வேண்டும், அத்தனை வழிமுறைகளும் சுன்னாவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று செல்வங்களை தந்த ரப் எப்படி செல்வங்களிலே நீங்கள் இருக்க வேண்டும், அந்த செல்வங்களை நீங்கள் எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கையாள வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை எவ்வாறு பேண வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில இந்த சுன்னா என்பது அல்லாஹ்வுடைய சோதனை என்ற சுன்னா நடைமுறையில் மறுமை வரை இருந்தே ஆகும். நானும் நீங்களும் அதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள் ஒன்றோடு நின்று விடாது. சென்ற வருடம் அல்லது சென்ற மாதம் தான் என்னுடைய வீட்டில் ஒரு ஜனாசா என்றால் இந்த மாதம், இந்த வாரம், இந்த வருடம் நடக்கக்கூடாது என்பதல்ல. அல்லாஹு தஆலா எப்படி சோதனைகளை தருவான் என்றால், இருள் சூழ்ந்தால் இரவில் எவ்வாறு அந்த கடும் இருள் எவ்வாறு பயங்கரமானதாக இருக்குமோ இதை போன்று எங்களுடைய அந்த சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். கடல் அலைகள் எவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றால் வந்து கொண்டிருக்குமோ இதை போன்று அந்த சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். சில நேரங்களிலே சோதனைகளை பார்க்கிற மனிதன் இதுதான் மிக கடுமையான சோதனையாக இருக்கும் என்று நினைப்பான். ஆனால் இன்னொரு மனிதனுடைய சோதனையை அவனிடம் சென்று பேசுகிற பொழுது, அவனிடத்திலிருந்து தகவல் எடுக்கிற பொழுது தெரியும், எனக்கு தந்தது சோதனையே கிடையாது, இதைவிட அது கடினமானது என்று நாம் புரிந்து கொள்வோம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வரக்கூடிய சோதனைகளை வித்தியாசமாக புரிந்து கொள்வான். அன்பான உறவுகளே, எனவே நானும் நீங்களும் இந்த சோதனைகளின் பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த சோதிப்பது என்பது அவனுடைய சுன்னா என்பதனை புரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக காட்டித்தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பேணி நானும் நீங்களும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தி, நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன், உங்களுக்கு பின்னால் சில செய்திகளை சொல்லுவேன் என்று. அந்த செய்திகளையும் ஞாபகப்படுத்தி நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவிலே தலை வைத்து சாய்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீ துஆ செய்ய மாட்டீங்களா? சோதனைகள் எங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அட்டூழியங்கள் அதிகம், யா ரசூலல்லாஹ், பொறுக்க முடியவில்லை என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். அந்த ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதன் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பல சோதனைகளை சந்தித்த ஒரு மனிதன் தான். அந்த மனிதன், அந்த சஹாபி எப்படி சோதிக்கப்பட்டார் என்றால், ஹத்தாதி என்று சொல்லக்கூடிய கம்மலையில் நாம் பார்க்கிறோம் இல்லையா, இரும்புகளை சூடாக்குவதற்காக நெருப்பு மூட்டப்படும். அந்த அடுப்பில் வைத்து அஹத், அல்லாஹு அஹத் என்று சொன்னதற்காக வேண்டி அந்த அடுப்பில் வைத்து சூடேற்றப்பட்ட ஒரு மனிதர் என்று சொன்னால் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலிலே மரணிக்கிற பொழுது ஒரு இடத்தில் கூட சுடுகாயம் இல்லாத ஒரு இடமும் காணப்படாத அளவுக்கு முழு உடலுமே சுடப்பட்டிருந்தது என்ற அளவுக்கு வரலாறுகள் சொல்லுகிறது. அவ்வாறு உள்ள ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்களேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தவர்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சில செய்திகளை சொல்றாங்க. இரும்பு சீப்புகளினால் அவருடைய உடல் அப்படியே, மாமிசங்கள் அப்படியே கலட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தலையிலே வாள் வைக்கப்பட்டு இரண்டாக கிழிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதனுடைய வரலாறை கூட நாம் சில நேரங்களிலே யாசிர் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்றிலே பார்க்கலாம். 2 ஒட்டகைகளை கொண்டு கால்கள் இரண்டும் கட்டப்பட்டு 2 திசைகளிலே விரட்டப்பட்டு 2ஆக பிளக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் சோதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா யாசிர் ரலியல்லாஹுடைய மனைவி, அவருடைய பெண்குறியிலே அம்பை எய்யப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படியெல்லாம் சோதனைகள் கொடுக்கப்பட்டன என்ற செய்தியை நாங்கள் வரலாறுகளில் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த சோதனைகளை நானும் நீங்களும் எவ்வாறு முகம் கொடுக்கிறோம் என்பதுதான் ஆக முக்கியமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவுக்கு தெரியும் இந்த உலகத்தை அவன் படைத்தவன். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வாறான சோதனைகள், அவன் ஒவ்வொரு மனிதனையும் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும், அல்லாஹ் விரும்ப வேண்டும் என்பது இறைவனுக்குரிய பங்கது, எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நாங்கள் பலஸ்தீன் மக்களுடைய அந்த சூழலை வைத்து சில நேரங்களிலே ஒரு விதமான வித்தியாசமான தகவல்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்டத்தட்ட 70,000 பேர் உயிர் மாய்த்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்குள். அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் தெரியாது, கொலை செய்தவர்களுக்கும் காரணம் தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? அதை வைத்து பாவங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் பார்க்கவில்லை, இவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் வாய்மூடி இருந்தார்கள், இவர்கள் வாய்மூடி இருந்தார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளை, நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? இந்த சோதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அந்த சோதனைகளிலே அவர்கள் பசியாக இருக்கலாம், அவர்கள் பசியிலே வாட்டப்பட்டார்கள், அவருடைய வீடு வாசல் உடைக்கப்பட்டன, உயிர்கள் பறிக்கப்பட்டன, குடும்பங்களிலே மொத்தமாகவும் சில நேரங்களிலே பகுதியாகவும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் தான் கூலி எதிர்பார்த்தாங்க. யாரையும் அவர்கள் குறை சொல்லல. இங்கிருந்து கொண்டு நாம் வெளியில் இருந்து கொண்டு என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம்? அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹு தஆலா சோதிக்கிறான், அந்த மனிதர்களை நேசிக்கிறான், அந்த மனிதர்களை நேசிக்கிறான். இதற்குள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இதற்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பலஸ்தீன் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா, இதை வைத்து மறுமையின் ஒரு அடையாளம் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா இடிக்கப்படுவதையோ மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விடயமாக மறுமையின் அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகை வரும் வரை இந்த பிரச்சனை பலஸ்தீனில் நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவார்கள். முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமைத்துவத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேருவோம் என்ற முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அறிவில்லாம சும்மா அந்த ஏதோ ஒரு வகையான வெறித்தனத்தோடு நாம் சமூகத்தில் இதெல்லாம் முன்னறிவிப்பு, இதெல்லாம் முன்னறிவிப்பு, இதெல்லாம் மறுமையின் அடையாளம் என்று சொல்லிக்கொண்டே எங்களுடைய சமூகம் பேசிக்கொண்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீன் மண் புனிதமானது என்பது மூன்றாவது, அக்ஸா மூன்றாவது என்று வருகிற நேரம், அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய காபத்துல்லா இடிக்கப்படுவது மறுமையினுடைய அடையாளம் தான். காபத்துல்லா இடிக்கப்படும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விஷயம் பேசப்படல. மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் கைப்பற்றுவது, அதை புனிதமாக பேணுவது, எங்களுடைய மூன்றாவது புனித தலமாக பார்ப்பது என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. பாய்க்கு வந்த மாதிரி ஹதீஸ்கல்ல கையடிக்க போகக்கூடாது. முன்னறிவிப்பு என்றது நானும் நீங்களும் சொன்னதில்லை, அல்லாஹ் சொன்னது, வஹியாக வந்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் மிக மோசமான முறையில் எதுவுமே சம்பந்தம் இல்லாத, அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத, வஹியில் சொல்லப்படாத விடயங்களை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்தோம் என்றால் காழ்ப்புணர்வு காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் வீரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அல்லாஹுவையும் ரசூலையும் நாங்கள் முழுமையாக ஏற்று, அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை நமக்கு சொன்னானோ, தூதர் எந்த விடயங்களை காட்டினார்களோ அந்த வழிமுறையில் வாழுகிற பொழுது நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் சோதனைகள் அதிகமாக வரும். எனவே இதனை நானும் நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என்று அவன் நாடி தூதர் மூலமாக வழிகாட்டினானோ அந்த வழியில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும், அது எந்த அமைப்பில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த பெயர் வைத்துக்கொண்டு வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் இருக்கணும், அது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிகாட்டுதலில் இருக்கணும். அப்படி இருக்கிற யாருக்காக இருந்தாலும் இந்த சோதனைகள் வந்தே தீரும்.
அந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் போன்ற அந்த சுன்னாவை நேசிக்கிற, குர்ஆனை நேசிக்கிற, அந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறைகளை நேசிக்கிறவர்களுக்குத்தான் அந்த அழிவும் அந்த போராட்டமும் அந்த பிரச்சனையும் அந்த சோதனையும் என்பதனை மட்டும் மறந்துவிடக்கூடாது. அதிலே சில பேர் கூதல் காயலாம், அவர்களுக்கு அதில் இன்பம் இருக்கலாம், மார்தட்டி கொள்ளலாம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அண்மையில் ஒரே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு தாக்கி கொண்டிருக்கிற நேரம் ஈரான் 12 நாட்கள் சும்மா அப்படி ஒரு படம் ஒன்று காட்டினாங்க. உலகம் எப்படி பேசிச்சு. ஃபேஸ்புக்கை துறக்க இயலாது, வாட்ஸ்அப்பை துறக்க இயலாது, மனிதர்களை வாய மூட இயலாது. இன்றைக்கு வீரர் யார் என்றால் ஈரான் என்றார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த ஈரானி ஹஜ்ஜுடைய காலங்களில் வந்து ஹஜ்ஜாஜிகளை கொலை செய்த வரலாறுகளை காபத்துல்லாவில் சென்று மறந்துவிட்ட சமூகம் இது. ஷியாக்கள் என்று சொன்னால் நாங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய சமூகம் அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர கிட்டத்தட்ட 7 அல்லது 8 சஹாபாக்களை தவிர மற்ற அவ்வளவு பேரையுமே காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகம் அது. எங்களுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார், எங்களுடைய தாய்மார்களை விபச்சாரிகள் என்று சொல்லுகின்ற சமூகம் அது. அங்கே போய் 2 போம்பையை போட்டுட்டா அங்கே பலஸ்தீனில் ஏதாவது செஞ்சிட்டாங்கண்டா வீரர்கள் ஆகிடுவாங்களா? அவர்களுக்கு 18,000 வசனங்கள் கொண்ட குர்ஆன் இருக்கிறது. ஷியாக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம், அவருடைய அட்டகாசங்கள் என்னென்று சொல்லுவோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முன்னறிவிப்புகளை யார் ஒரு வழிகேட்டுத்தனமாக ஏதாவது ஒரு செய்தியை செய்கிற பொழுது அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய வஹீல் கையடிப்பதற்கு முனைந்து விடக்கூடாது. சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகளை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா, ஆதாரங்களோட முன்வைங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு. அந்த பலஸ்தீன் சமூகம், பலஸ்தீனிலே வாழக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய சோதனையை பொறுத்தவர்கள் சில வேளை சொர்க்கத்துக்கும் அந்த இறந்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சொர்க்கம் சென்றிருக்கலாம். நாங்கள் அவனோட பேரை சொல்லி சொல்லி பாவத்தை தேடிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறது? அவர் அது பார்க்கல கேட்கல, அவன் அநியாயக்காரன் இவன் அநியாயக்காரன், ஒன்றுமே பேசுகிறான் இல்லை, அவன் மோசம் இவன் மோசம், இதுதான் எங்களோட வேலை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அண்மையில் ஒரு அறிஞர் ஒருவர், அதாவது ஒரு மௌலவி ஒரு ஆள் சவுதி சொன்னேன், அவங்க செய்கிற பாவம் அவங்களுக்கு போகட்டும், நீங்கள் பாவத்தை தேட வானம்ன்றதுக்கு என் மீது அந்த பாய்ஞ்சி விழுந்தார். நான் சொன்னது வந்து நீங்கள் பேச வானம் என்று சொன்னது தான். நாங்கள் யாருக்கும் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அவங்க விடுற தவறுக்கு அவங்க பொறுப்பு, நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்களும் என் பாவத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தை தான் சொன்னேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முன்னறிவிப்புகளாக பார்ப்போம். ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த அந்த சோதனைகளில் நானும் நீங்களும் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா மறுமையில் என்னை பற்றி என்னிடத்தில் தான் விசாரிப்பானே தவிர உங்களிடத்தில் விசாரிக்க மாட்டான். உங்களை பற்றி உங்களிடத்திலே தான் விசாரிப்பானே தவிர மற்றவரிடத்தில் விசாரிக்க மாட்டான். எனவே யா நஃப்சி என்ற அந்த வாழ்க்கைக்காக நானும் நீங்களும் தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் கூலி எதிர்பார்த்தவர்களாக மார்க்கத்தை கற்று மடமைத்தனமாக ஜஹில்தனமாக நாம் வார்த்தைகளை கொட்டிவிடாமல் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில் இந்த சோதனைகளை நாம் சந்திப்போம், வெற்றி பெறுவோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் மறுமையில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.